ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 782, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரிசல்ட் 782. ஸோ நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் பார்த்தீங்கன்னா பி போலில் 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் கொடுத்துருப்போம். ஸோ 8ன்றது பார்த்தீங்கன்னா பி போல் ஒரு வின்னிங் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் அல்ல, ஆல் போர்டு ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சிங்கிள் போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் 82ன்ற செட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பிசி போல் வின்னிங்காக வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ 3 டிஜிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன் அல்லவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 082ன்ற நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் என்ன ஒரு மிஸ் பார்த்திங்கன்னா ஏ போலில் 7ன்றது ரிப்பீட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதாவது கொடுத்த நம்பரே அதுக்கு அடுத்த நாளும் ஏ போலில் 7ன்றது வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 3 டிஜிட்டல்ன்றது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரை பண்ணியிருந்தாலுமே ஒரு பிசி போர்டு வின்னிங்கிறது கண்டிப்பாக அங்கே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரா நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா வின்வின் கம்பெனி, ஓகேங்களா? வின்வின் கம்பெனி 783. ஸோ ட்ரா நம்பர் 783. ஸோ இந்த ட்ரா நம்பரில் உள்ள 78ன்றது தான் இன்றைக்கி ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி ரிசல்ட்டு கொண்டு வராங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் ரிசல்ட் வருது பாருங்கள். ஸோ இப்போது நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த 782ன்ற ரிசல்ட் வரும்போதெல்லாம் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டான இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 021ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஏ போலில் 0ன்றதை கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ஆல்போர்ட் நம்பர் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீக்லி சார்ட்டுக்கு போயிடலாம். அதாவது வின்வின் கம்பெனி பார்த்திங்கன்னா போன வீக் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 773, ஓகேங்களா? 773 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்காங்க போன வீக், ஓகேங்களா? இவங்க பார்த்திங்கன்னா ஏபியில் டபுள்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. அது எப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் என்னுடைய சேனல் தான், அதில் வந்து டியர் கெஸ்ஸிங் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மறக்காமல் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக டியர் கெஸ்ஸிங் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஏபி டபுள்ஸுன்றது கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வீக் பாருங்கள் இந்த இடத்துல 331ன்னு கொண்டு வந்திருக்காங்க ஏபி டபுள்ஸ். அதில் பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பி போலில் 3ன்றது ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 772ன்னு ஏபி டபுள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 7ன்ற நம்பர் பாருங்கள் அப்படியே திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஏபி டபுள்ஸ் கொண்டு வந்தால் அந்த நம்பருன்றதை ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஆல் போர்டுக்கு நாளைக்கு 7ன்ற நம்பர் ரிப்பீட் ஆனாலும் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7ன்றது நாளைக்கு ரிப்பீட் ஆனாலும் எந்த போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7ன்றது ரிப்பீட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ சி போர்டில் சிங்கிளாக உங்கள் கெஸ்ஸிங்கில் 7ன்ற நம்பர் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 7ன்றது ஆல்ரெடி ஏ போர்டில் 2 நாளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் சி போர்டுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு ஆல் போர்டுக்கு இந்த நம்பருன்றது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆல் போர்டுக்கு 83. ஸோ இந்த நம்பருன்றது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் 83 ஆல் போர்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 8க்கு பவரான 3 தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் எடுத்துகிட்டேன். ஸோ அதையும் வந்து பார்த்தலாம். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஸோ இந்த நம்பர்ன்றது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏ போர்டுக்கு 0ன்றது வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்டிங்கில் ஏ போர்டில் 0 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா ஏ போர்டுக்கு 8ன்றது ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ பி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 1 வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா ஸோ பி போர்டுக்கு 6ன்றது வரலாம். சி போர்டுக்கு நம்ம 7ன்றது எடுத்துருந்தோம். ஸோ அந்த 7, ஸோ அதை விட்டால் இந்த நம்பருன்றது உள்ளே வரலாம் 5 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டல் நம்பர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 93 61 49 25 77 ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 93 61 49 25 77. ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டல் அதாவது ஏபிபிசி எஸ்சி நம்பர் பார்த்தலாம். ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சிக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 36 41 11 03 23 92 53 82 25. ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுக்குற நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 38 69. ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கு. இதுலேருந்து நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் கெஸ்ஸிங்கில் உள்ள நம்பர்ஸ் அதை மட்டும் நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இல்லாத நம்பர்ஸ் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி 2 டிஜிட்டல் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் நம்பர் வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு பாக்ஸுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ பாக்ஸுக்கு இந்த ரொம்பவே கம்மியான நம்பர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க 538. ஸோ இது நீங்கள் பாக்ஸுக்கு போடுறதுனால எடுத்துக்கோங்க. 423. ஸோ இந்த 2 நம்பர் பாக்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 2 நம்பர் பாக்ஸுக்கு வருதான்னு பாருங்கள். வந்தால் மட்டும் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 361 619 219 802 925 251 411. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.